நம்முடைய ஆண்டவர் நல்லவர், அவர் பெரியவர், போதுமானவர், ஆச்சரியமான கர்த்தர். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்கள், உங்களை இன்னைக்கு சர்ச்சில் பார்க்கிறது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கடந்த வாரத்திலே நடந்த எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்தார். குறிப்பாக வாருங்கள் சகோதரிகள் எழும்பி ஒரு ஸ்டெப் முன்னால் வாருங்கள் சீக்கிரமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ரொம்ப நல்லவங்க, எழும்பி முன்னால் வர்றதுனால இல்லை, எப்போதுமே நல்லவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் இன்னொரு ஸ்டெப் முன்னாடி வந்துடுங்க. வெரி குட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கடந்த வாரத்தின் எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். குறிப்பாக நமக்கு நடந்த அந்த ஆல் நைட் ப்ரேயர் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த ஜெபத்தில் ஆன்லைனில் ஆகிலும் நீங்கள் பங்கு கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். எத்தனை பேர் பங்கு கொண்டீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் பங்கு கொள்ளவில்லை என்றால் வருகிற நாட்களில் வருகிற ஜெபங்களில் தயவு செய்து நீங்கள் பங்கு கொள்ளுங்கள். காரணம், இந்த ஜெபம் மிகவும் ஆசீர்வாதமான ஜெபம். இரவு ஜெபத்துக்கு வந்தவங்க ஒருவர் கூட ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்க எங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? அவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்துச்சு. எத்தனை பேர் ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க? இதில் என்ன விசேஷம்னா, இப்போ வராதவங்களும் கை தூக்கி ஆமான்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? ஏசப்பா, கர்த்தாவே ஆசீர்வதிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த வாரம் கழிந்து அடுத்த வாரத்தில் நமக்கு சில ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் இருக்கிறது. குறிப்பாக வருகிற 16ஆம் தேதியும் 17ஆம் தேதியும் நம்முடைய சபையில் கன்வென்ஷன் இருக்கிறது. அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். எப்பொழுதுமே கன்வென்ஷன் என்று சொல்லும்போது யாரோ ஒருவருக்கல்ல, நமக்கு, நம்ம எல்லாருக்கும். ஸோ எல்லாரும் நீங்கள் அதில் பங்கெடுங்கள். ஏசப்பா நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? தினமும் அதிகாலை ஜெபத்தை மறந்து விடாதிருங்கள். அதிகாலை ஜெபம் நமக்கு முக்கியமானது. காலை 5 மணி முதல் 5:30 மணி வரைக்கும். இந்த பாஸ்கோடு மாறவே மாறாது. சிலர்லாம் அடிக்கடி லிங்க் கேட்குறீங்க. லிங்க் ஒரு தடவை கொடுத்தது தான், கடைசி வரைக்கும் அந்த லிங்க் தான். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் எப்படியோ அது மாதிரி இந்த லிங்க்கும். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து கர்த்தருடைய கிருபையை தியானித்து கொண்டே வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற செய்தி என்னவென்றால், when his glory is revealed, கர்த்தருடைய மகிமை நமக்கு வெளிப்படும் போது நாம் அடைகிற எல்லா பாடுகள், நெருக்கங்கள், கஷ்டங்களில் இருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்க ஆரம்பித்து விடுகிறார். கர்த்தருடைய மகிமை நம்மிலிருந்து வெளிப்பட வேண்டும். 1 Peter chapter 4 verses 12 and 13. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கும்போது, dear friends, do not be surprised at the fiery ordeal that has come on you to test you. உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது ஒரு நாள் கிறிஸ்துவின் மகிமை உங்களில், என்னில் வெளிப்பட போகிறது, வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த நாட்களில் ஆண்டவர் உங்கள் மூலமாக, என் மூலமாக தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இன்னும் அதிகமாக வெளிப்படுத்த விரும்புகிறார். சொல்லுங்கள், இன்னும் அதிகமாக வெளிப்படுத்த விரும்புகிறார். அப்போ நம்ம மூலமா இந்த மகிமையை ஆண்டவர் இன்னும் அதிகமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறபடினாலே அவர் விரும்புகிற பாதைக்குள் நம்மை அழைத்து செல்ல விரும்புகிறார். அவர் விரும்புகிற பாதையில் ஒருவேளை நமக்கு விருப்பமில்லாத சில காரியங்கள் காணப்படலாம். நாம் விரும்பாத அல்லது நாம் எதிர்பாராத காரியங்கள் நம் வாழ்க்கையில் காணப்படலாம். ஆனால் அவர் விரும்புகிற வழியில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் கடந்து போய்விட்டால் நம்மில் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும். நம்மில் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படுவதற்கு நம்மை முற்றும் முடிய ஒப்பு கொடுப்போமே ஆனால், நான் விசுவாசிக்கிறேன் ஒரு நாள்
நிச்சயமாக நீங்கள் நின்று போல்டா சொல்லுவீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் மூலமாய் கர்த்தர் மகிமை வெளிப்படுத்தப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். உண்மை நிலவரம் என்னவென்றால், இந்த உலகத்தில் நாம் எல்லாருமே ஒரு ட்ரமெண்டஸ் பிரஷர் அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையை, சகிக்க முடியாத சூழ்நிலையை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம். எல்லா நாளும் சந்திக்கிறோம். சிலர் எல்லா நிமிடங்களிலும் சந்திக்கிறார்கள். சிலர் கடந்து போகிற பாதை வேறு யாராலும் கடந்து செல்ல முடியாது. அவர்கள் கடந்து போகிற பாதையை நினைத்து பார்த்தால் இதெல்லாம் எப்படி மனிதனால் தாங்க முடியும் என்று சொல்ல கூடிய அளவுக்கு அவர்கள் கடந்து செல்லுகிறது நாம் பார்க்க முடிகிறது. சில நேரங்களில் we exhaust, அதாவது நாம் களைத்து போகிறோம், சோர்ந்து போகிறோம். இதற்கு மேல என்னால முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வந்து விடுகிறது. சிலர் இப்படி சொல்லலாம், ஐ காண்ட் எஸ்கேப், அல்லது என்னால இதுல இருந்து வெளியில வரவே முடியவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சிலருடைய வாழ்க்கையில் பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்ள முடியாத அளவுக்கு சில போராட்டங்கள் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. பின்னால அது நெருக்கி வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அது பின்னால தொடர்ந்து வரும்போது அந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக சில இடங்களை தேடுகிறோம். சில இடங்களை தேடுவார்கள், சில மனிதர்களை தேடுவார்கள், சில சூழ்நிலைகளை தேடுவார்கள், சில எப்படி ஆகிலும் வாழ்க்கையில இதிலிருந்து வெளியில வந்து விட வேண்டும், யாராகிலும் உதவி செய்ய மாட்டார்களா என்று சொல்லி மனிதர்களை தேடி போகிறது. இது மனித வழக்கமாய் இருக்கிறது எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே. ஆனால் இன்னும் சிலர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போய் எப்படி யோசிப்பாங்க, இது என்னுடைய வாழ்க்கைக்கு உகந்ததல்ல, நான் வாழ்றதை காட்டிலும் செத்துட்டா நல்லா இருக்கும், நான் மரித்து போனால் நல்லா இருக்கும், நான் வாழ்றது என்னமோ எனக்கு அவ்வளவு நல்லா தெரியல அப்படிங்கிற வார்த்தையை கூட பிரயோகிப்பார்கள். நீங்கள் பயன்படுத்தியிருக்கிறீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. அடிக்கடி அநேகருடைய வாழ்க்கையில நான் கேட்கிற ஒரு சத்தம் என்னன்னா, எனக்கு வாழ பிடிக்கல. ஏன் அப்படின்னு கேட்டா, என்னால் இந்த பிரச்சனையை தாங்க முடியல, என்னால் இதை ஃபேஸ் பண்ண முடியல, என்னால் இதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியல, குடும்பத்தை மேனேஜ் பண்ண தெரியல, வேலையை மேனேஜ் பண்ண தெரியல, எப்படித்தான் நான் இதெல்லாம் சமாளிக்க போகிறேன் எனக்கு தெரியலை, ஆகையினால நான் செத்து போயிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை கூட சிலர் சொல்லுவதை நாம் பார்த்திருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, we don't want to die, Jesus died for us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் மரிக்க தேவையில்லை, இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தபடினால் நம்மில் நாம் கடந்து போகிற பாதைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு நாள் விடுதலையை பெற்று மகிமையை நமக்குள் இருந்து பிரகாசிக்க பண்ணும்படி பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். In every act what is happening in our life, இப்படி நினைத்துக் கொள்ளுங்கள், என்னவெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கிறதோ அதெல்லாம் ஒரு நாள் கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்தும்படியாகவே நடக்கிறது என்கிறதை உங்கள் இருதயத்தில் ஆழமாய் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்கிறார், உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் எந்த சிருஷ்டியானாலும் தேவதூதர்களானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. காரணம், நான் அறிவேன், எனக்கு நடக்கிற எல்லா உபத்திரவங்களிலும், எனக்கு நடக்கிற எல்லா பிரச்சனைகளிலும், வியாதியிலும் ஒரு நாள் கிறிஸ்து வெளிப்பட போகிறார், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்பட போகிறது. ஆகையால் நான் காத்திருக்கிறேன் அதற்கு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ரொம்ப நாளைக்கு முன்பதாக நான் இந்த பல வருடங்களுக்கு முன்பு இந்த இல்லஸ்ட்ரேஷன் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம எல்லாரும் குறிப்பாக எங்கேயாவது டூருக்கு போனால் அல்லது மார்க்கெட்டுக்கு போனால் அங்கே ஒருத்தன் நிற்பான், அந்த தெருவில், எல்லா இடத்துலையும் தெருவில் ஐஸ்கிரீம்காரன் ஒருத்தன் நிற்பான். அது மாதிரி இப்போல்லாம் எங்கே போனீங்கன்னாலும் பாப்கார்ன் விற்கிறவன் ஒருத்தன் இருப்பான். பார்த்துருக்கீங்களா? இந்த பாப்கார்ன் பார்க்க அழகாகவும் இருக்கும், சிறு பிள்ளைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும். அதுவே அந்த கார்ன் வேற மாதிரி சமைச்சு கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் அதை பாப்கார்னாக கொடுத்தா எல்லாரும் சாப்பிடுவாங்க. அதுலேயும் குறிப்பாக சில இடங்கள்லாம் போகும்போது அந்த ஸ்மெல், அந்த வாசம் நம்மை அதற்கு நேராக இழுக்கும். பார்த்துருக்கீங்களா? அது இழுக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை இப்போது நான் ரீசெண்டாக இன்னொரு நாட்டில் போகும்போது பல ஃப்ளேவரில் செஞ்சு வச்சுருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதுவும் கொடுத்தா இவ்வளோ பெரிய பக்கெட் நிறைய நிறச்சி கொடுத்துட்றான், சாப்பிட்டே இப்போ ஃபுல் டே சாப்பிடு அப்படின்ட்டு. அது அழகாக தான் இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் அது பாப்கார்னாக மாறுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு
அழகான மனத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி அது போன பாதையை பார்த்தீங்க அப்படின்னா அது கடினமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த பாப்கார்னா மாறுறதுக்கு வருகிறதே பிகாஸ் அண்டர் பிரஷர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எவ்வளவு தூரம் நீங்க பிரஷர்ல நீங்க கடந்து போகிறீங்களோ அவ்வளவு தூரம் கிறிஸ்துவின் மகிமை என்கிற நறுமணத்தை நீங்கள் வெளியில கொடுக்க ஆரம்பித்து விடுவீர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு பாடு, எவ்வளவு கவலை அல்லது எவ்வளவு பிரஷர் உங்களை அழுத்துகிறதோ அவ்வளவு பிரஷர்ல நீங்க நினைச்சுக்கொள்ளுங்க, நான் சீக்கிரமாக ஒரு மிகப்பெரிய நறுமணத்தை நான் வீச போகிறேன். நான் சீக்கிரமாக ஒரு நறுமணத்தை என் தேசத்துக்கு, என் பட்டணத்துக்கு, என் சபைக்கு, என் குடும்பத்திற்கு நான் கொடுக்க போகிறேன். அந்த நறுமணத்தின் பெயர் glory of God. அந்த நறுமணத்தின் பெயர் மகிமை என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிடத்திலிருந்து வெளிப்படுத்துவார். அது கிருபையினால் உண்டாகும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்கள் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என்ன ஒரு அழகான அரோமா, இட் சென்ட் இட் அவுட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். The same aroma is going to come out from you very soon, my dear sister, dear brother, I tell you this morning, whatever situation, whatever pressure you may go through, it is all because God has designed the way to go. No problem. Wait for few days. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Wait for few months. நீங்கள் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறீர்கள். ஆகவே சந்தோஷமாயிருங்கள், சமாதானமாயிருங்கள், பாசிட்டிவா பேசுங்கள், உள்ளத்திலே ஆறுதலாய் நீங்களே நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்குள் பேசுங்கள். என் தேவன் சீக்கிரமாய் என்னையில் மகிமையில் பிரகாசிக்க பண்ண போகிறார். சத்தமாய் ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து, எகிப்து தேசத்தில் அவர்கள் அனுபவித்த பிரஷர் யாராலையும் அனுபவிக்க முடியாது. அவர்களுக்கு சாப்பாட்டுக்கு வேலை செய்த கூலியை கொடுக்க மாட்டான், அடிமையா வச்சிருந்தான். அடிமையா வச்சு அவர்களை கொடுமைப்படுத்தி இப்போ ஏதோ ஒரு வகையில் 430 வருஷத்துக்கு பிறகு அவனுக்கு விடுதலை கிடைச்சி ஆண்டவர் கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வந்து நேர செங்கடல் பக்கத்தில் விட்டாச்சு. செங்கடல் பக்கத்தில் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஒரு பெருமூச்சு விடலான்னு நினைக்கும் போது பின்னாடி இறைச்சல் கேட்குது. இதுதான் வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சிலர் நினைக்கிறோம் ஒரு பிரச்சனையிலிருந்து தப்பிச்சாச்சுன்னா அதுக்கு பிறகு நமக்கு அப்பா இதுக்கு மேலே ஒரு பெரும் மூச்சு விட்டாச்சு, இனி கவலை இல்லை, இனி எந்த போராட்டமும் இல்லை, இனி எந்த சூழ்நிலையும் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு எங்க பெருமூச்சு விடுறோமோ அப்போ ஏற்கனவே இருந்ததை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் பெரிய பிரச்சனை பின்னாடி வருதுன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனையை தாண்டும் போது உங்க மனசுக்குள்ள நீங்க பேசணும். ஒவ்வொரு முறையும் ஒரு அழுத்தத்தை நீங்க தாண்டி வரும்போது, ஒரு பிரஷரை தாண்டி வரும்போது நீங்க உங்க மனசுக்குள்ள சொல்லணும், என் பின்னால இன்னொரு பார்வோன் வந்து கொண்டிருக்கிறான், என் பின்னால ஒரு ரதத்தின் சத்தம் சீக்கிரமாய் கேட்க போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ரதத்தின் சத்தத்தை கேட்டு ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்திருக்கலாம். ஏன் தெரியுமா? அதுதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அனுபவம். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அல்லது எனக்கும் உங்களுக்கும் இது புது அனுபவம் இல்லை. ஏனென்றால் நமக்கு முன்னால் இருந்த அத்தனை பேரும் இந்த பாடுகளுக்குள் கடந்து போய் கடைசியாக இயேசு கிறிஸ்து நமக்காக யாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. இப்போ நமக்கு பின்னாடி பார்வோன் வரட்டும், ரதங்கள் வரட்டும், குதிரைகள் வரட்டும், யுத்த வீரர்கள் வரட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏற்கனவே ஒரு அழுத்தத்திலிருந்து வெளியில வந்து இன்னொரு அழுத்தத்துல வந்திருக்கிறோம்னா முந்தைய மகிமையை காட்டிலும் இனி பிந்திய மகிமை இன்னும் மகிமையானதாக இருக்க போகிறது. பிகர் க்ளோரி நம்ம இடத்திலிருந்து வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. பிகர் க்ளோரி, இன்னும் பெரிய மகிமைக்குள் கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுகிறார். ஆகையால் கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆமென். சிலர் அது தெரியாம ஐயோ இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு அடுத்தால வந்துருச்சு. சகோதரா சகோதரி, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் மகிமையின் மேல் மகிமை அடைய போகிறீர்கள். பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்க, மகிமையின் மேல் மகிமையை அடைய போகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மாதிரி நெருக்கடி வரும்போது பிசாசு உள்ளத்துல பேசுவான், நம்முடைய இருதயத்திலிருந்து பேசுவான். சில நேரம் இருதயத்துக்குள்ள இருப்பானா அப்படின்னு நமக்கு சிலர் கேள்வி கேட்டு அது ஒரு சர்ச்சையா போக வேண்டாம். இருதயத்துக்குள்ள அவன் வர முடியும், வந்துடுவான். சில நேரம் கொஞ்சம் இடம் கிடத்தா போதும். நான் நேற்று அந்த உபவாஸ் ஆல்நைட் ப்ரேயரில் தான் சொன்னேன், சேம்லெஸ் ஃபெல்லோ. எவ்வளவுதான் அவனை நீங்கள் அடித்தாலும் துரத்தினாலும் திட்டினாலும்
அவனை மாதிரி வெக்கம் கட்டவன் உலகத்தில் இருக்க முடியாது. பார்த்துருக்கீங்களா? இந்த பிசாசு துரத்தும் போது பார்த்துருக்கீங்களா? சிலர்லாம் ஒரு முறை நான் பார்த்தேன், ஒரு அம்மாவை பிசாசு துரத்துறதுக்கு ஒருத்தர் போவியான்னு அது சொன்னோன்னா காரை துப்பிட்டாரு. போ, அதுதான். அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பெல்லாம் சில புது புது பாஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பழைய மனுஷன் உள்ளே வந்துடுறான். பெங்களூரில் ஒரு பாஸ்டர் அதை எனக்கு வீடியோ எடுத்து ஒருத்தர் அனுப்பியிருந்தார், எப்படி பிசாசு துரத்துறாரு பாரு அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் செருப்பில் அடித்து பார்த்தாரு, பெருக்கு மரம் கேட்டார், பெருக்கு மரம் போட்டு அடித்து பார்த்தாரு. இது இன்னும் போகிறது வரலது. நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னு அது கேட்குது. இப்போ இவருடைய பழைய மனுஷன் வெளியில் வந்து இங்கிலீஷில் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. புரிஞ்சிருச்சிங்களா? அந்நிய பாஷையும் இங்கிலீஷும் சேர்ந்து வருது. எப்படியோ இன்னொரு பாஸ்டர் வந்து ஜோம் பண்ணி பிசாசு போயிட்டு, போன பிசாசு இது அண்டர் கிரவுண்டில் நடந்துட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அந்த அம்மா திருப்பி வரும்போது திருப்பி வந்துருச்சு. அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க, சேம்லெஸ். பிசாசு எவ்வளவு திட்டினாலும் எவ்வளவு அடித்தாலும் கெட்ட வார்த்தையில் பேசினா கூட திருப்பி வந்து நிற்கிறான். பிசாசு அப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் வருவான். அவன் நம்மள்ட்ட பேசுவான், உள்ளத்தில் பேசுவான். இந்த மாதிரி ப்ரெஷரில் இருக்கும்போது பேசாமல் விட்டுட்டு போயிடு, இயேசுவை விட்டுட்டு போயிடு, ஆண்டவரை விட்டுட்டு போயிடு. இதுக்கு மேலே ஜோம் பண்ணி உனக்கு என்ன பிரயோஜனம்? இதுக்கு மேலே சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? இதுக்கு மேலே பைபிள் வாசித்து என்ன பிரயோஜனம்? உபாச பிரேயர் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஜூமில் பிரேயர் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆன்லைன் பிரேயர் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி உள்ளத்தில் பேசுவான். அது அவனுடைய தந்திரங்கள். ஆனால் வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவ மனிதர்கள் எல்லாருமே they all gone under pressure. ஒருவருமே அந்த பிரச்சனைகளுக்கு ஊடாக நான் போகவில்லை. இன்றைக்கு சில தேவ மனிதர்கள் வந்து சில துருபதேசங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. செவி சாய்க்க கூடாது, சபையே அதற்கு செவி சாய்க்க கூடாது. ஒருத்தர் ஒரு நாள் பிரசங்கிக்கிறாரு, இயேசுவை ஏற்றுக்கொண்டா அதுக்கப்புறம் கொண்டாட்டம் தான், அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை திண்டாட்டமே இல்லை, எல்லாம் ராங்கா எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. வேதத்தில் ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் பாருங்க, they all gone through pressure. ஆனா அந்த பிரஷருடைய மத்தியில, அந்த போராட்டத்தின் மத்தியில கிறிஸ்துவின் மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருந்தது, கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தது. ஏற்ற காலம் வரும்போது, குறிப்பிட்ட காலம் வரும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கும்போது கர்த்தர் அழைத்தார், வா நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஒரே நாள் அவனை பெரிய ஜாதி ஆக்கல, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்ற வாக்குத்தத்தம் இன்று வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. The day he called him, அன்றையிலிருந்து அந்த process is going on still today. இன்றைக்கும் அவனை பெரிய ஜாதி ஆக்கி கொண்டே இருக்கிறார். அந்த ஜாதி இன்னும் பெரியதாகி கொண்டே இருக்கிறது. It's a process. ஆனா இந்த ப்ராசஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஆபிரகாம் கடந்து போன பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நெஞ்ச பிரச்சனை கிடையாது, கொஞ்ச நெஞ்ச போராட்டங்கள் கிடையாது. தனி ஒரு மனுஷனாக கிளம்பி குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வர்றாரு. பாலைவனத்தில் எத்தனை நாட்கள், எத்தனை வருடங்கள் நடக்கணும். கூட நடக்கிறவங்களுக்கு தண்ணி இருக்குதா இல்லையா, பிரஷர். வேதத்தில் அவனை குறித்து, அவனுடைய மனைவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய மனைவியை குறித்து அந்த ஊருக்காரங்க அந்த காலத்திலே அப்படித்தான் இருந்திருக்கிறானுங்க. அவன் மனைவியை குறித்து பெருமையா பேசியிருக்கிறானுங்க. போயிட்டு ராஜா கிட்டே, இங்க ஒரு பொண்ணு வந்திருக்கியா, ரொம்ப அழகியா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உலக அழகி ஒருத்தி வந்திருக்கிறா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் மனைவியை காப்பாத்துறதுலே ஒரு பெரிய பிரஷர்ல வாழ்ந்திருக்கிறான். அழகான பொண்ணை கல்யாணம் பண்றது மேட்டர் இல்லை, பண்ண பொண்ணை கூட வச்சு கடைசி வரைக்கும் பாதுகாப்பா ஒரு பூ மாதிரி பாதுகாக்கலன்னா அதுவே ஒரு பெரிய பிரஷர். பாவம் ஆபிரகாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 100 வயசுல அவனுக்கு குழந்தை பிறக்கிறது வரைக்கும், ஒரு சந்தானம் உண்டாகிறது வரைக்கும் ஒரு பிரஷர்லயே வாழ்ந்திருந்திருக்கிறான். மனைவியை பாதுகாக்கிறதுல பிரஷர். கூட ஒருத்தனை கூட்டு வந்தான். ஆண்டவர் சொல்லிட்டு வந்தாரு, எல்லாரையும் விட்டுட்டு வா அப்படின்ட்டு. இவன் அவனுடைய சொந்தக்கார ஒரு பையனை மட்டும் கூட்டு வந்துட்டான். அவனை கூட்டு வந்ததுனால அவனால பிரச்சனை. இவன் பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் தன் மனைவியினால தன்னை கொண்டு விடுவார்கள்னு பயந்து பிரஷரா இருந்தவன் வெகுண்டு எழுகிறான். அவனுடைய தம்பிய, அவனுடைய அல்லது கசினை கூட்டு போயிட்டு, நெஃப்டியை கூட்டு போயிட்டான், சிறைப்படுத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே பயங்கரமா வெகுண்டு எழுது யுத்தத்துக்கு போறாரு. மனைவியை காப்பாற்றணும், கூட வந்த நெஃப்டியை காப்பாற்றணும். எத்தனை போராட்டம், எத்தனை பிரச்சனை. இதுல வேற அந்த அம்மா நடுவில்
ஆண்டவர் எதற்கு மேலே எனக்கு பிள்ளை கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ தெரியாது, ஒருவேளை இந்த அம்மாவால் உனக்கு கொடுப்பாருன்னு ஆகாரம் நடுவில் கொடுத்து அது ஒரு ப்ரெஷர். கொடுக்கும்போது என்னமோ சந்தோஷமா வாங்கிட்டான், வாங்கின நாள்ல இருந்து அப்போ நீ இவ்வளவு நாளும் இதுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தியான்னு கேட்டிருக்கோம் அந்த அம்மா. ஹல்லேலூயா. கொடுக்கறது வரைக்கும் நல்ல கவுன்சிலிங் பண்ணியிருக்கோம் ஆபிரகாமுக்கு. நான் இப்படி ஒரு கற்பனை பண்ணி பார்க்குறேன். அந்த காலத்தில் ஆபிரகாம கணவனை நம்ம இப்போ கூப்பிடுற மாதிரி யோ அப்படின்லாம் கூப்பிடுறது இல்லை. இப்போ கொஞ்சம் இந்த யோவெலாம் கொஞ்சம் மாறி இப்போ கொஞ்சம் அழகா மாறிட்டு வருது. இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்சம் அழகாக மாறும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், பேப் அப்படின்னா யாரை கூப்பிட்றான்னு நமக்கு தெரியல. அப்புறம் பார்த்தா என்னது பேப் அப்படின்னா நமக்கு புரியல, நம்ம அப்டேட்டட் ஆகலை. பேப் அப்படின்னு அது என்னத்தான் கூப்பிடுறா பாஸ்டர் அப்படின்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம், என்னத்தான் கூப்பிடுறா பாஸ்டர். அன்னைக்கு சாராள் ஆபிரகாமை கூப்பிட்டது ஆண்டவனே. ராத்திரி எல்லாம் கவுன்சிலிங், ஆண்டவனே ஒருவேளை 1970 உள்ள பிக்சர்லாம் கொஞ்சம் மனசில் வச்சு பார்த்து பாருங்க. ஆண்டவனே என்னால் உமக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க முடியாது, ஆகவே ஆகார் என்று ஒருத்தி இருக்கிறாள், என்னை போல அழகா இல்லைனாலும் கொஞ்சம் பரவாயில்ல, அவளால் ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாகும். இவர் 1 மாதம் தட்டி அழிச்சு பார்த்தாரு, அதெல்லாம் வேணாம் சும்மா படுத்துங்க. கடைசியில் ஒரு நாள் அவனுக்கும் ஆமாம் கரெக்ட் தானே, அவங்க கொடுக்குறாங்க நமக்கு என்ன, அனுபவி ராஜா அனுபவி. அனுபவிச்ச அடுத்த நாள்ல இருந்து அப்போ நீ இதுக்கு தான் இவ்வளோ நாளும் நாக்க தொங்கி போட்டு இருந்தியாடா, இப்போ ஆண்டவன் டாவாயிடுச்சு. இதனால தான் மாறி மாறி வந்துச்சுது. கடைசியில் யோனி வர்றதுக்கு காரணமே இங்கே இப்படித்தான் ஆரம்பிச்சது. பிரஷர், இதை செஞ்சாலும் பிரஷர், இதை செய்யலனாலும் பிரஷர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஈசாக்கு வாழ்க்கை முழுதும் பிரஷர்ல தான் வாழ்ந்திருக்கிறாரு. ஒரு துறவை தோன்றாரு, ஒருத்த வந்து நிரப்பி போடுறான், இன்னொரு துறவை தோன்றாரு, அங்கிருந்து துரத்தி விடுறான். மேய்ப்பர்களுக்கும் அவர்கள் மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம். இவன் தலையை பிச்சுக்கிட்டு இருப்பான், அடப்பாட என்னடா வாழ்க்கை, எப்பா பாரு பிரஷர் பிரஷர், ஏதோ ஒரு பிரச்சனை. தண்ணியை கிணத்தை தோண்டமா தண்ணியை குடிச்சிட்டு போனமான்ட்டு இல்லாம அங்க வந்து நீ அந்த தோண்டினு அங்கேயும் வந்து வாக்குவாதம் பண்ணுகிறான், விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போறான். யாக்கோபு அவனுக்கு அதை விட பெரிய பிரச்சனை. 2 வாரத்துக்கு முன்னாடி பாஸ்டர் ஏசுதாஸ் சொன்னார் பாருங்க, இவன் திருடன்னா அவனுக்கு கிடைச்ச மாமா அவனை விட பெரிய திருடன். ராத்திரியோட ராத்திரியே பொண்ணே மாத்தி விட்டான் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையில் எழும்பி என்ன பிரஷர்ல உட்காந்துருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோ பெரிய பிரஷர். அந்த பிரஷர் முடிஞ்சு வீட்டுக்கு எல்லாம் கிளம்பி போகலான்னா அவங்க அப்பா வச்சிருந்த சொருபத்தை அவன் பொண்டாட்டியில் ஒருத்தி திருடிட்டு வந்துட்டான். திருடி இவன் திருடன்னா கூட வர்ற எல்லாமே திருடுங்களா தான் வந்து ஜாயின் பண்ணுவான். நீங்க எப்படியோ உங்க கூட வர்றவங்களும் அப்படியே தான் இருப்பாங்க. ஆமென். இவன் திருட்டு புத்தி வந்த பொண்டாட்டியும் திருடிட்டாங்க, திருடி. ஹல்லேலூயா. கவனிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்களா. பிரஷர். அவன் அண்ணன் அங்கிருந்து வர்றான், இவன் குறுக்கட், இவனை மாதிரி ஒரு குறுக்கட் மைண்டு உலகத்தில் இருக்க முடியாது பாருங்க. முதல்ல அதுவும் யாரை பிரியம் இல்லையோ அந்த மனைவியே முன்னாடி அனுப்புறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இதை இப்படி கொஞ்சம் மாற்றி யோசித்து பாருங்க. யாக்கோபு தான் பிரஷர்ல வாழ்ந்திருப்பான் அப்படின்னா லேயாள் எவ்வளவு பெரிய பிரஷர்ல வாழ்ந்திருப்பா பாருங்க. அந்த பிரஷர்ல தான் நான் நினைக்கிறேன் யூதா வெளிப்பட்டார், மகிமை வெளிப்பட்டது. ஒரு ஆமென் கேக்குறீங்களா? அந்த பிரஷர்ல தான் அவளுக்கு யூதா வெளிப்படுகிறாள். அந்த பிரஷர்ல, அந்த பிரஷரின் உச்ச கட்டத்தில் அந்த சந்ததியிலிருந்து உலக இரட்சகரையே இயேசு கொண்டு வருகிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பு வாழ்ந்த காலத்தில் அவனுடைய பிரஷர் பாருங்க. குழியில தூக்கி போடுறான், அங்க பிரஷர். அதுல இருந்து தூக்கி கொண்டு ஒரு இடத்துல சரிப்பா ஏதோ ஒன்று வித்துட்டானுங்க, ஒரு வீட்டில் வந்து நல்லா இருக்கலான்னு பார்த்தா அங்க பிரஷர், அங்க இருந்து போனா ஜெயிலில் பிரஷர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரஷர் 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 பிரஷர். நீங்கள் எவ்வளவு அழுத்தப்படுகிறீர்களோ அவ்வளவு கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்துவீர்கள். எவ்வளவு புறக்கணிக்கப்படுகிறீர்களோ, எவ்வளவு ஏமாற்றப்படுகிறீர்களோ, எவ்வளவு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களை தொந்தரவு செய்கிறார்களோ. நீங்கள் சிலர் சொல்லுகிறீங்க, என்ன தொந்தரவு பண்றதுக்கு நான் என்ன இயலாதவன் நினைக்கிறீங்களா? எனக்கும் முடியும், நான் பதில் பண்ண முடியும். இல்ல, பதில் செய்வதற்கு தேவன் உங்களை அழைக்கவில்லை. கர்த்தர் இந்த பிரஷரின் ஊடே கடந்து போவதற்கு அழைத்திருக்கிறார்.
You have to go through it. Come on, tell everyone, go through it. அதை ரெசிஸ்ட் பண்ணுவதற்கு இல்லை. ரெசிஸ்ட் பண்ண வேண்டியது பிசாசின் தந்திரங்களை. குழப்பிட்டு இருக்கிறோம். இதற்கு ஊடே கடந்து போகணும். இந்த பிரச்சனைகளுக்கு ஊடே கடந்து போகணும். இந்த போராட்டங்களுக்கு ஊடே கடந்து போகணும். மோசையை குறித்து பார்ப்பீர்கள்னா அவன் போன பிரஷர் பெரிய பிரஷர். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வச்சுட்டு ஒரு நாள் கடைசியில் இப்படியே சொல்லிட்டான் ஆண்டவர்கிட்ட, நானா பெத்தேன் இவங்கள. என்னாகும் 11 இருக்குதா இல்லையா? இவன் எல்லாம் பயங்கரமா சத்தம் போட்டு எனக்கு கறி வேணும்னு அழ. ஒருத்தன் அழுதா பிரச்சனை இல்லை, மொத்த புருஷர்களும். வேணா ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, நம்ம இந்த சைடில் இருக்கிற நல்ல ஸ்மார்ட்டஸ்ட் ஆண்கள் எல்லாமே எவ்வளோ அழகாக வந்திருக்காங்க பாருங்க. கோட்டை சூட்டு போட்டு சர்ச்சுக்கு வரும்போது தமிழ் ஆராதனையில் மக்களை பார்த்தா அவ்வளோ அழகாக இருப்பாங்க. உங்களுக்கே நம்பிக்கை இல்லையோ? உங்களை பெருமையாக சொல்கிறோம், கொஞ்சம் சந்தோஷப்படலாம் இல்லை? மற்ற நாள் எப்படி இருக்கிறோமோ இல்லையோ, எவ்வளோ அழகாக வந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாப்பிள்ளை மாதிரி. இந்த மாப்பிள்ளைகள் அத்தனை பேரும் இங்கே முன்னாடி விட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அழுங்கன்னு சொல்லுங்க. எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? இப்பவே சில சிஸ்டர் நினைக்கிறேன், அவர் சும்மா சிரிச்சாலே அழுத மாதிரி தான் இருக்குது, இதில் வேற அழுது வேற காமிக்கணுமா? மோசே 6 லட்சம் புருஷர்கள் அவன் முன்னாடி நின்று அழுகுறாங்க, எனக்கு கரையை கொடுன்ட்டு. அவனுக்கு பெரிய ப்ரெஷர் என்னன்னா, என்னாமத்தை நீங்கள் என்ன வேதத்தை திறந்து பாருங்க, அதில் ஒரு 17-18 வசனங்கள்லாம் தாண்டி வரும்போது ஒரு நாள் ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே நீ ப்ரெஷர் ஆகாதடா, நான் அவங்களுக்கு 1 மாதம், 1 நாள் இல்லை 2 நாள் இல்லை 1 மாதம் சாப்பிட்றது கொடுக்கேன். இப்போ ஏற்கனவே இருந்த ப்ரெஷரோட ஜாஸ்தி ப்ரெஷர் ஆகிட்டான். ப்ரெஷர் ஆகி அவன் ஆண்டவர்கிட்ட சொல்லுவான், ஆண்டவரே உமக்கு தெரியாது இவர்களை பற்றி, சமுத்திரத்தின் மச்சங்களெல்லாம் ஒன்று சேர்த்து சமைத்து கொடுத்தாலும் இவர்களுக்கு போதாது. அந்த வசனத்தை போடுங்க பார்க்கலாம். அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர், 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு கொடுப்பேன், இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே, ஆடு மாடுகளை அவர்களுக்கு அடித்தாலும் சொல்லுங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னாடி எவ்வளவு ஆடு மாடு இருக்கு, மொத்த மாடு அடிச்சு தந்தூரியா பண்ணி கொடுத்தாலும் இவன் 1 நிமிஷத்துல சாப்பிட்டு ஏப்ப விட்டுட்டு இருப்பான். சரி, அதுதான் இல்லை, சமுத்திரத்து மச்சங்கள் எல்லாம் அவர்களுக்கு சேர்த்தாலும். சமுத்திரத்து மச்சங்கள்லாம் என்னது? எல்லாம் ஃபிஷ் ஐட்டம், ஆல் ஃபிஷ் ஐட்டம். யோசித்து பாருங்க, சமுத்திரத்து மோசையோட கற்பனையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. எவ்வளவு பிரஷர்ல பேசுறான் பாருங்க. எப்படி பேசுறான்? ஆண்டவரே, இந்தியன் ஓஷன், ஆர்டிக் ஓஷன், பசிபிக் ஓஷன், இதுக்கு நடுவில் அரேபியன் கடல் வரட்டும், பே ஆஃப் பெங்கால் வரட்டும், நார்த் சீ வரட்டும், அந்த சீ வரட்டும், இந்த சீ வரட்டும், எத்தனை சீ இருக்குதோ அத்தனை சீல இருக்கிற எல்லா சீ ஃபுட்டையும் எடுத்துட்டு வந்தாலும் இவன் திம்பான். உமக்கு தெரியாது, நீரா டெய்லி கூட இருந்து பார்க்குறீங்க, நான் பார்க்குறேன் இவன் எப்படி திம்பான் அப்படின்ட்டு. எத்தனை பேர் புரிந்து கொள்றீங்க நான் பேசுகிறது? ஆமேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. இவன் ப்ரெஷர், பெரிய ப்ரெஷர் சொல்றான். ஐயோ ஆண்டவர், ஒரு நாள் பேசாம கொடுத்துட்டு போயிட்டு வேலையை முடிச்சிருந்துருக்கலாம். இவன் ஆண்டவர்கிட்டே சொல்றான், நீர் எமோஷனலா பேசுற மாதிரி இருக்கு ஆண்டவரே, 1 மாசம் கொடுப்பேன்ட்டீங்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, நீ என்னை குறைச்சி மதிப்பீடு பண்ற மகனே, என் கரம் குறுகி போயிட்டோ, என் மகிமை வெளிப்படுத்துவதற்கு என் கரம் குறுகி போகவில்லை. பிரஷரைஸ்டு மூமெண்ட்ல தான் கர்த்தருடைய கரம் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். போராட்டங்களில் மத்தியில தான் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும். விசுவாசிக்கிறவர்கள் சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அந்த பிரஷர்ல அவன் சொல்றான், நானா பெத்த இவங்களே, நானா இவங்களுக்கு பால் கொடுத்து வளர்த்து கூட்டு வந்தேன், நானா இவங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணேன். பொறுமைன்னு பேர், பொறுமைக்கு பேர் பெற்றவனே இப்படி பேசுறான். பிரச்சனை தாங்காம யோசுவா அவன் போன பிரஷர், டெய்லி யுத்தம் பண்ணணும், டெய்லி யுத்தம் பண்ணணும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, சிலருக்கு டெய்லிக்கு வேலைக்கு போறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? திங்கக்கிழமை ஆன உடனே வெள்ளிக்கிழமை ஆயிட்டுனா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆகிடும். ஆஹா, சனிக்கிழமை லீவு, ஞாயிற்றுக்கிழமை லீவு, முகத்தில் ஒரு புன்னகை. திங்கக்கிழமை ஆனால் ஓனரை சபிச்சு, வேலைக்கு போகிற அந்த ஆஃபீஸை சபிச்சு, இவங்களுக்கு வேற வேலையே இல்லை.
9 மணிக்கே கூப்பிட்டு 5 மணிக்கு வச்சுருப்பானுங்க. மூஞ்சி போகிற போக்க பார்க்கணும். கண்ணாடி முன்னாடி எனக்கு கொஞ்சம் பேசி பாருங்க. அப்படியே அவங்க பேசும்போது எங்கேயாவது சிசிடிவி கேமரா வச்சு எல்லாத்தையும் எடுத்துடணும். அப்போ தெரியும் ஒரு ஜீவனாவது ஒரு ஆத்மாவது நான் நாளைக்கு வேலைக்கு போகிறேனே அப்படின்ட்டு போகுமா என்ன? அவ்வளவு திட்டி சபிச்சு அப்புறம் அங்கே போயிட்டு ஆண்டவர் எனக்கு இன்க்ரிமெண்ட் தரல உருப்பட மாதிரி தான். நீ சபிச்ச கம்பெனிலேருந்து உனக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும்? நீ சபிச்ச பிஸ்னஸ்லேருந்து உனக்கு எப்படி ஃப்ரூட்ஃபுல்லாக ஏதாவது வரும்? வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க ஜாஷுவா டெய்லி என்னத்துக்கு போகணும்? இன்னைக்கு தான் யுத்தத்தை முடிச்சுட்டு வந்திருப்பான். ஆயி பட்டணத்தை யுத்தம் பண்ணிட்டு வந்திருப்பான். அடுத்தவன் வந்து நிற்பான். வா 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 வராஜா, நீ அவனை ஜெயிச்சிட்டியா, என்ன அடிச்சு பாடுறான். டெய்லி யுத்தம் பண்றது என்ன ஈஸி காரியமா? அதுல எத்தனை பேர் காயப்படுவான், எத்தனை பேர் ஜீவனை விடுவான். சரி, ஜோஷுவாக்கு தான் ஜீவன் உத்தரவாதமா? பிரஷர் பிரஷர் பிரஷர். தாவீது அவருடைய பிரஷர். மாமா கிட்ட இருந்து தப்புறது பெரிய பிரச்சனை. மனைவியை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வச்சுட்டு இருந்தா மாமா இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. பிரஷர். கோலியாத்தை எதிர்கொண்ட நாள்ல இருந்து கடைசியில் சாகிற நாள் வரைக்கும் பையனுக்கு பயந்து ஓடணும். தாவீதோட காரியத்தை யோசித்து பாருங்க. ஆரம்பத்துல இருந்தே அப்பா முதல்ல அவனை காமிச்சே கொடுக்கல. முதல் விரோதி அப்பா. அப்புறம் அண்ணங்க, உன்னைய பத்தி எனக்கு தெரியும்டா அவன் பேசுறான். மாமா முதல்ல ரொம்ப சந்தோஷப்பட்டு வாரையா யுத்தத்துக்கு போறியா அப்படின்னு சொன்னவர் இப்ப கடைசியில் அவரும் எதிராக மாறிட்டாரு. மனைவி எதிராக மாறியாச்சு. யோனத்தானை மட்டும்தான் கடைசி வரைக்கும் உயிர் நண்பனா வச்சிருந்திருக்கிறான். வேற எல்லாமே இவனுக்கு எதிரி. அதனால தான் சில சங்கீதங்கள் எல்லாம் அவன் சொல்லும் போது காண்டாமிருகங்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. அது காண்டாமிருகம் கிடையாது. காண்டாமிருகத்தை போன்ற மனிதர்கள், நாய்கள் நிற்கிறது, ஓநாய்கள் நிற்கிறதுன்னு சொல்றான் பாருங்க. வாசித்து பாருங்க, அந்த கான்டெஸ்ட்ல வாசித்து பாருங்க. என்னை சுத்தி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. பிரஷரைஸ்டு லைஃப். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, இயேசு என்ன பிரச்சனையில போகாம இருந்தாரா? உங்களையும் என்னையும் அழைத்த இயேசுவும் அதே பிரஷரைஸ்டு சிச்சுவேஷன்ல தான் கடந்து போனாரு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லா தீர்க்கதரிசிகளும் எல்லா சீஷர்களும் இந்த பிரச்சனைகளுக்குள்ள தான் போனாங்க. இந்த மாதிரி ப்ரெஷரைஸ்டான சிச்சுவேஷன்ல பிசாசு நம்மோடு பேசுவான். நீ ஜபத்தை விட்டுரு, வேதத்தை விட்டுரு, ஆராதனையை விட்டுரு, தசமபாகத்தை விட்டுரு, கர்த்தருக்கு கொடுப்பதை விட்டுரு, ஊழியத்துக்கு போறதை விட்டுரு, பேசாம படுத்து தூங்கு, ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவான். ஆனா நீங்களும் நானும் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிரச்சனைகளின் முடிவிலே அல்லது நம்முடைய பிரச்சனையின் உச்ச கட்டத்திலே மகிமை நம்மிடத்திலிருந்து வெளிப்பட போகிறது. கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்துகிற பாத்திரமாக கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஆகவே சோர்ந்து போகக்கூடாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பிசாசு சொல்லுவான், போயிடு, ஓடிடு, செய்யாத அப்படிமா. 1995 வருடம் முதல் முறை வேதாகம கல்லூரிக்கு எப்படியோ போய் சேர்ந்தாச்சு. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு இப்போ நான் ரிட்டர்ன் போகணும். பைபிள் காலேஜில் அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேயே அதிகமாக கற்றுக் கொடுத்தது என்னன்னா, லிவ் பை ஃபெய்த். ஃபெய்த்தில் தான் வாழணும். எவ்வளவு போராட்டம் வந்தாலும் விசுவாச வீரனாக இருக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். வீட்டுக்கு வரும்போது யாருக்கிட்டையும் எந்த காசும் வாங்கக்கூடாது. பொதுவாக என்னுடைய தாயார் 1க்கு 100 தடவை கேள்வி கேட்பாங்க. அன்னைக்கு நான் புறப்பட்டு போகிற நேரத்தில் நந்தி மாதிரி ஒரு ஆள் உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்ததுனால என்னைய சரி மகனே போயிட்டு வா அப்படின்ட்டாங்க. கையில் இருந்தது மொத்தமே ஒரு 3 ரூபாயா 3 ரூபா 50 பைசாவோ என்னமா தான். அந்த காலத்தில் 3 ரூபா 50 பைசானா எங்கள் ஊர்லேருந்து நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிடலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் அந்த போதனைகள்லாம் ஞாபகத்தில் வந்துச்சு. எவ்வளவு சிக்கலான சூழ்நிலையாக இருந்தாலும் யாருக்கிட்டையும் காசு கேட்கக்கூடாது. நானும் முடிவு பண்ணிட்டேன், ஆண்டவரை யார்ட்டையும் கேட்க மாட்டேன், நீர் எனக்கு கொடுப்பீர் அப்படின்னு நம்பிக்கையில் போயாச்சு. என்னமோ ஒரு குருட்டுத்தனத்தில் பஸ்ஸில் ஏறி வடசேரின்னு ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கி நிற்கிறேன். இறங்கி நின்ன பிறகுதான் இப்போ சொல்லு மனசு சொல்லுது, என்னடா அவசரப்பட்டு வந்துட்ட, அடடட தப்பு பண்ணிட்டிய. அப்போ ஒரு மனசு சொல்லுது, அதெல்லாம் சும்மா வெத்து பேச்சு, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. நாகர்கோவில் டதி ஜங்ஷனில் தாம்சன் ஸ்ட்ரீட் அங்கே ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் தான் நான் வந்து வீக்கெண்ட் மினிஸ்ட்ரிக்கு நடுவில் போயிருந்தேன்.
நீ அங்கே போ, பாஸ்டர்கிட்ட ஜோம் பண்ண அவர் போகும்போது காணிக்க கொடுத்து அனுப்புவார். பஸ் ஸ்டாண்டில் இருந்து வடசேரியில் இருந்து டதி ஸ்கூல் ஜங்ஷன் வரைக்கும் எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துட்டு நடந்து போனாங்க. அங்கே போனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லா நாளும் அந்த டைமில் வீட்டில் இருக்கிறவர் ஆண்டவர் அனுப்பிச்சி விட்டார் அவரை. இங்கே ஒருத்தன் வர்றான், நீ இங்கே இருக்காதன்ட்டு. அவர் போயிட்டார். நான் தனியாளாக வந்து நிற்கிறேன். பாஸ்டர் ஒய்ஃபு கேட்டாங்க, என்ன விஷயமா வந்தேன் அப்படின்ட்டு. இப்படி பைபிள் காலேஜுக்கு போகிறேன், லீவு முடிஞ்சிருச்சு, போயிட்டுருக்கிறேன், பாஸ்டர்கிட்ட ஜோம் பண்ணிட்டு போகலான்ட்டு வந்தேன். பாஸ்டர்கிட்ட ஜோம் பண்ணிட்டு போகிறதுக்காக வந்தோம். எதுக்கு போயிருக்கிறோன்னு நமக்கு தானே தெரியும். ஜோம் பண்ணி காசு கொடுப்பாரு. அதுக்கு என்ன, நானே ஜோம் பண்ணிடுறேன்னு அந்த அம்மா சொல்லிச்சுது. எனக்கு தெரியும் இந்த அம்மா கஞ்ச பிசினாரி, ஒத்த பைசா தராது. நான் சொன்னேன், வேண்டாம் அவர் வரட்டும், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு. அவர் வர்றதுக்கு நைட் ஆகிடும் அப்படின்னு வலுக்கட்டாயமாக என்னை பிடிச்சி ஜோம் பண்ணி போனே அனுப்பிச்சி விட்டு, நான் நினச்ச மாதிரி ஒத்த காசும் வரல. இப்போ திருப்பி நடந்து அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் வந்தேன். என் உள்ளத்தில் பிசாசு பேச ஆரம்பித்தான். இந்த விசுவாசம், நம்பிக்கை, இயேசுவின் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, கிளம்பி வீட்டை பார்த்து போ, நடந்து இங்கேருந்து போனீங்கனால இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் வீட்டில் சேர்ந்துடலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே பயங்கரமாக பேசுது. நெஞ்சு திக்குன்னு அடிக்குது. காலேஜுக்கு நான் போய் சேர்ந்தாகணும், நைட்டு 10 மணிக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்தாகணும், இல்லாட்டி நான் கேட்டை பூட்டிடுவாங்க, எப்படியாவது போய் ஆகணுங்கிற ஒரு துடிப்பு உள்ள. இந்த ஃபஸ்ட் இயரில் போகும்போது ரொம்ப அந்த பயம் அதிகமாக இருக்கும். 3வது வருஷம் ஆகும்போது கடைசியில் 2 நாள் கழிச்சு கூட போவானுங்க ஸ்டூடெண்ட். ஆனால் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் மட்டும் கரெக்டாக போயிடுவானுங்க. பயம் நெஞ்சு திக்குன்னு அடிக்குது. பயந்து எப்படியோ ஒரு வகையா நாங்கள் நின்றுட்டு இருக்கும்போது மனசில் ஒரு எண்ணம் வருது, இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில் இயேசு அற்புதம் செய்ய மாட்டாரா? எலியாவுக்கு காகத்தை கொண்டு கர்த்தர் அற்புதத்தை செய்தவர் எனக்கு செய்ய மாட்டாரா? ஒரு பக்கத்தில் இதுதான் ஆவிக்குரிய போராட்டம். மாம்சமும் ஆவியும் போராடுது. ஒரு மனசு சொல்லுது, எலியாவை போஷித்தவர் உன்னையும் போஷிப்பார். நான் இப்படி சுற்றிலாம் பார்த்தேன், கொஞ்சம் உண்மையாக சொல்கிறேன், இப்படி பார்த்தேன், ஏதாவது காக்கா பறந்து வந்து கோல்டு செயின் எதையாவது போட்டுட்டு போகுதா அப்படின்ட்டு. அந்த ஊர் ஏரியாவில் உள்ள காக்கா நம்மகிட்ட இருந்தால் எடுத்துகிட்டு தான் போகும் போல. ஒன்றும் வரல. கொஞ்ச நேரம் உட்காந்தோம், கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. அங்கங்கே பார்த்தேன், பஸ் ஸ்டாண்டில் யாராவது வர்றானான்னு பார்த்தேன். இது ஆரம்ப கால அனுபவங்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பார்த்தேன், ஒருத்தனும் வரல. ரொம்ப நேரம் நின்று இடுப்பு வலிச்சோடனே சூட்கேஸை போட்டு அதுக்கு மேலே ஏறி உட்காந்துருக்கும்போது கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, எலியாவை நடத்தின தேவன் என்ன நடத்த முடியாதா? 4 மாதம் இதை தானே கேட்டேன், ஆண்டவரே எனக்கு ஏதாவது உதவி செய்யக்கூடாதா? உள்ளத்தில் ஒரு எண்ணம் தோணுச்சுது. என்ன விசுவாசித்தா மதுரைன்னு எழுதி போட்டிருக்கிற பஸ்ஸில் போய் ஏறி உட்காரு அப்படின்ட்டு. 1995 வருஷம். அப்போ பார்த்தீங்கன்னா 4 குறுக்கெலும்பு 2 வரிச்செலும்பு தான் இருக்கும் நமக்கு. இப்போ தான் கொஞ்சம் சதையும் பிடிப்புமா அப்படி இருக்குது. அப்போ அதெல்லாம் கிடையாது. இருந்த சூட்கேஸை இழுத்துட்டு ஃப்ரண்டில் போய், அது எங்கள் ஊர் பஸ்ஸை நீங்கள் பார்த்தா அழகாக இருக்கும். முன்னுக்கு ஒரு ஒத்த சீட்டு, அப்புறம் ஒரு 2 சீட்டு போட்டிருப்பான். அதில் போய் முதல் ஆளாக ஒய்யாரமாக உட்காந்தாச்சு. அந்த நாட்கள் அந்த பஸ்ஸுக்கு பேர் நேசமணி. அந்த நேசமணிக்கு பேர் நேசமணின்னு இருந்தாலும் அதில் ஒருத்தன் வருவான் பாருங்க, கண்டக்டர். ஏதாவது எக்கு தப்பாயிடுச்சுன்னா மொத்த குடும்பத்தையும் ரோட்டுக்கு கொண்டு வந்துடுவான். நாங்கள் உட்காந்துருக்குறேன், கண்டக்டர் பின்னாடி இருந்து டிக்கெட் போட்டே வர்றான். அவன் வர்றது வரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தேன். இயேசுவே நீர் அற்புதம் செய்வீர் ஆண்டவரேன்ட்டு இருந்தேன். அவன் கிட்ட வரும்போது தான் இந்த ப்ரெஷர் என் வாழ்க்கையில் என்னைக்குமே நான் அனுபவிச்சிருக்க மாட்டேன். அவன் கிட்ட இப்படி நிற்கும்போது எந்த ஊழியக்காரனும் என் பக்கத்தில் வந்து அப்படி ஒரு ஹீட்டை நான் பார்த்ததே இல்லை. கண்டக்டர் வந்து அன்னைக்கு தான் பயங்கரமான ஹீட். அப்படி பக்கத்தில் நிற்கிறாரு, எனக்கு கத்தட்டி வேர்த்து கொட்டுது. ஒரு மனசு சொல்லுது, எழும்பி ஓடிடு. அசிங்கல்ல, காசு இல்லாமல் உட்காந்துட்டு தான் அவன் கேட்பான் கேள்வி. நல்லா தானே, கை காலெலாம் நல்லா தானே இருக்கு, ஏன்னா கீழே வரும்போது 2 இடத்துல பிச்சை வாங்கிட்டாவது வந்துடக்கூடாதுன்னு கேட்பான். நான் உட்காந்துருக்குறேன். அவன் எனக்கு பின்னாடி டிக்கெட்டை கொடுத்துட்டு என்கிட்ட கரெக்டாக கேட்குறான், தோளில் தட்டி எங்கே போகணும் அப்படின்ட்டு. மதுரைன்னு சொல்கிறதுக்கு வாய் வராமல் மர்ரைன்னு வந்துச்சுது. ஹிந்தியில் மர்னை के लिए जा रहे. அப்போ நமக்கு ஹிந்தி எங்கே தெரியும்? ஏதோ ஒன்று மர்றன்னு வந்து பாக்கெட்டில் கை, நமக்கு எனக்கு காசாக இருக்குது, சும்மா கையை விட்டுட்டு கை வெளியில் வராத ஃபெவிக்கால் போட்டு ஒட்டிக்கிட்ட மாதிரி அப்படி நான் நின்றுட்டுருக்குறேன். அப்போ மனசு திக்குன்னு அடித்து சொல்லுது, ஓடிடு இறங்கிடு. இப்போ இறங்குறதுக்கும் வழி இல்லை. ஏன்னா அந்த இன்ஜினுக்கு பக்கத்தில் அவன் நிற்கிறான், அவனை தாண்டி தான் போகணும். என்னத்தை சொல்லிட்டு போகிறது? அவன் வந்து அப்படி நிற்கிறான் ஸ்ட்ராங்காக.
இந்த ஆள் இவன் பேசிக்கிட்டு இருந்தவன், நான் காசு கொடுக்கலன்னு பக்கத்தில் கேட்டான். அவரும் மதுரை தான் சொன்னோன்னு அவர்கிட்ட டிக்கெட் கொடுத்துட்டான். அவரை டிக்கெட் கொடுத்துட்டு திருப்பியும் என்கிட்ட கேட்டான். அப்பவும் அதே தான், ஒழுங்கா மதுரை சொல்ல முடியல, ஏதோ ஒன்று சொல்லி முடிச்சிட்டேன். சொல்லி முடிச்சுட்டு அவர் டிக்கெட், அந்த காலத்தில் நம்ம அது ஒரு நல்லது, அந்த காலத்தில் அந்த நடந்தது, அது நல்லது, நன்மைக்கே நடப்பதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த டெக்னாலஜி, அதெல்லாம் நல்லது. ஒரே ஒரு டிக்கெட் 48 ரூபா 50 பைசா நினைக்கிறேன். அந்த காலத்தில் ஒரு டிக்கெட்டை எடுத்து கிளிக்க மாட்டான் அவன். 2 ரூபாவில் ஒரு டிக்கெட்டு, 5 ரூபாவில் ஒரு டிக்கெட்டு, 10 ரூபாவில் ஒரு டிக்கெட்டு, ஒன்று ஒன்றா எடுத்து அதில் 2-3 டிக்கெல்லாம் போடுவார். பார்த்துருக்கீங்களா? இருக்கா? அது ஞாபகம் இருக்கா? பின்னாடியா போக முடியும், அனுபவிச்சவர்கள் பாக்கியவான்கள். இப்போ நம்ம டிக்கெட்டே எடுக்கிறது எல்லாம் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போய் உட்காந்துருக்கணும். வரும்போது ஃபோனில் இப்படி காமிச்சிட்டு போயிட்டே இருக்கிறோம். அப்போல்லாம் அப்படி இல்லை, அவன் போடுவான், டிக்கெட்டாக போட்டுட்டே இருப்பான். அதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும், அவன் போட்டுக்கிட்டே இருக்கிறான். போட்டுட்டு அவர் என்கிட்ட எடுத்து இப்படி கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பஸ் உள்ளே வருது, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் வருது. நான் உட்காந்துருக்கிற பஸ்ஸு எல்லா வள்ளியூர், நாங்குநேரி, ஊர்பட்ட இடத்துக்கெல்லாம் ஊர் மேய்ஞ்சி கடைசியில் போய் சேரும். அந்த பாயிண்ட் டு பாயிண்ட், அது பைபாஸ் ரோடு, அப்படியே அந்த சிட்டிக்குள்ளெல்லாம் போகாமல் அவன் நேராக போவான். அந்த பஸ் வர்றதை பார்த்தவொடனே என் பக்கத்தில் இருந்தவர் டிக்கெட்டை தூக்கி என் மாடியில் போட்டு அந்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு ஓடினார் பாருங்க. நான் டிக்கெட்டை தூக்கி கண்டக்டர்கிட்ட காமிச்சேன். இப்போ சிலர் உட்காந்து யோசிக்கிறாங்க, சே ஆண்டவர் மட்டும் அற்புதம் சேர்னா இரு அன்னைக்கே ஒரு பழி வாங்கியிருப்பானுங்களா அப்படின்ட்டு. அப்படிப்பட்டவங்களாம் சொல்லுங்க பாப்போம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த பிரஷரைஸ்ட் சிச்சுவேஷன்ல எப்படி தேவன் அற்புதம் செய்ய முடியுங்கிறத அந்த நாள்ல கண்டு கொண்டதுனால இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் கிறிஸ்து மகிமைப்படுவார், கிறிஸ்து வெளிப்படுவார். பிரச்சனையின் உச்ச கட்டத்தில் கிறிஸ்து வெளிப்படுவார். திரும்ப சொல்லுங்க, பிரச்சனையின் உச்ச கட்டத்தில் கிறிஸ்து வெளிப்படுவார். போராட்டத்தின் உச்ச கட்டத்தில் கிறிஸ்து வெளிப்படுவார். பாடுகளின் உச்ச கட்டத்தில் கிறிஸ்து வெளிப்படுவார். மரண கட்டுகள் வரும்போது கடைசி நேரத்தில் கிறிஸ்து வெளிப்படுவார். கிறிஸ்து வெளிப்படும் போது அது மகிமையின் மேல் மகிமையாக இருக்கும், glory to gloryயாக இருக்கும். அது மேன்மையானதாக, காலத்துக்கு அழியாததாக இருக்கும். கடந்து போக சோர்ந்து போகாதிருங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் லார்ட் அப்படின்னு சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த போராட்டமான சூழ்நிலையில் ஒரு 4 காரியங்களை தெரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள். ஒன்று, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் ஒரு பிரச்சனை வந்தோடனே இயேசு என்னை தண்டிக்கிறார் என்று நினைக்கிறோம். இல்ல, தண்டிக்கல. சொல்லுங்க, பக்கத்துல இருந்து சொல்லுங்க, God never punish you. ஆமென். சத்தமா சொல்லுங்க. பிரச்சனை வரும்போது ஆண்டவர் கொடுக்கிற பனிஷ்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். பிரச்சனை வந்தோடனே எல்லா பிரச்சனைக்கும் ஆண்டவர் உங்களை பனிஷ் பண்றாருன்னு நினைக்க கூடாது. சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை அனுப்பி விட்டுருங்க. போராட்டங்கள் வரும்போது யாரோ ஒருத்தர் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் சில பிரசங்கமார் வந்து உங்களை சொல்லுவாங்க, தேவன் தண்டித்து விட்டார், தேவன் உங்களுக்கு தண்டனை கொடுக்கிறார். இல்ல அருமையான சகோதரனே, இந்த பிரச்சனைகளின் மத்தியில் ஒரு 4 காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒன்று, கர்த்தர் விரும்புகிற காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், he wants you to make known his glory to others. உங்கள் மூலமாய் கர்த்தருடைய மகிமையை அநேகருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் உங்களை இந்த பாதையின் ஊடே கடந்து போக பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்களை கர்த்தர் கொண்டு வந்து அந்த ரெட் சீ பக்கத்தில் வச்சார் பாருங்க. அன்னைக்கு மட்டும் அந்த பகுதியில் கொண்டு வரலன்னா ஒரு ஆமென், கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு சேனையை கடல்ல மூழ்கடிக்க பண்ண என் தேவனால கூடும் என்பதை இந்த தேசமும் இந்த உலகமும் அறிந்திருக்கவே முடியாது. ஒரு முறை நான் ட்ரெயினில் வரும்போது ஒருத்தர் என்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு வந்தார். என்ன ஆர்கியூ பண்ணார் அப்படின்னா, செங்கடல்ல வந்து கடவுள் இந்த பார்வோன் சேனையெல்லாம் மூழ்கடிச்சார் அப்படின்னு சொல்றதுலாம் அதெல்லாம் பொய்யுங்க, உங்கள் பைபிளில் சும்மா கதை எழுதியிருக்குது, இதெல்லாம் ஒரு புராண கதை அப்படின்னாரு. நானும் ரொம்ப நேரம் பொறுமையாக வந்துட்டே இருந்தேன். அவர் ஏற்கனவே என்கிட்ட 2 நோஸ் கட்டு முதல்ல வாங்கிட்டாரு. நான் பைபிள் காலேஜ் படிக்கிறேன்னு சொன்னதுனால என்கிட்ட அப்படி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கர்த்தர் சில நேரம் ஏற்ற வேளையில் ஏற்ற வார்த்தைகளை கொடுக்கறதுக்கு நமக்கு சகாயம் பண்ணுகிறார். அவர் சொன்னார், கடல்லாம் 2 ஒன்றும் பிளக்கலை, அப்படி கிடையவே கிடையாது. அப்போ எப்படி தாங்க அவங்க கிராஸ் பண்ணி போனாங்கிறத நம்புறீங்களா? அது வேணா போயிருக்கலாம்,
செங்கடல்ல ஒரு பகுதி முட்டளவு தான் தண்ணி இருக்கும் அப்படின்னாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த முட்டளவு தண்ணியில் கடந்து போனதை நீங்கள் ரெண்டாக பிரிச்சுட்டாருன்னு நீங்கள் கதை விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. அந்த நீங்கள் ட்ரெயினில் உட்காந்துருக்கும்போது பார்த்துருக்கீங்களா, அந்த பக்கம் 3 பேர், இந்த பக்கம் 3 பேர், இந்த பக்கம் ஒரு 2 பேர் உட்காந்து எல்லாம் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அத்தனை பேரும் புறமதத்தினர். நான் மட்டும் கிறிஸ்தவன், இயேசு அறிந்து கொண்டவன். நானும் பொறுமையாக என்னதான் அவர்கிட்ட சொல்கிறது. இல்லைங்க ரெண்டாக பிரித்தாரு. அவர் கேட்குறாரு, நீ பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசம் தான் பெருசு அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, சும்மா புராண கதைகள் அப்படின்ட்டு இருந்தார். அவர் கடைசியில் அந்த முட்டளவு தண்ணியில் தான் நடந்து வந்தாங்கன்னு சொல்லும்போது டக்குன்னு ஆண்டவர் ஒரு சிந்தனையை கொடுத்தார். நான் சொன்னேன், சரி முட்டளவு தண்ணியிலையாவது நடந்து போயிருப்பான்னு நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னா, ஆமாம் அது வேணா போயிருக்கலாம் அப்படின்னார். நான் சொன்னேன், அந்த முட்டளவு தண்ணியில் குதிரையையும் ரதத்தையும் மூழ்கடிக்க ஆண்டவர் சாகடிச்சார்ல. அல்லேலூயா. புரிஞ்சிச்சா? சிலருக்கு லேட்டா அப்படி பிரகாசமாகுது. அந்த முட்டளவு தண்ணியில என் தேவன் ராணுவத்தையும் குதிரை வீரர்களையும் மூழ்கடித்தார்னு ஒத்துக்கிறியா? அத்தனை பேரும் கப்சிப்னு ஆயிட்டான். என் தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அந்த சம்பவம் அன்றைக்கு நடக்கிற வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் they gone through pressure, பயங்கரமான போராட்டத்திற்குள் போனார்கள். அது முடியும் போது அது தேவ மகிமையாக வெளிப்பட்டது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். Number 2, why God allows such things in our life is He wants to teach us to trust Him completely in every situation. சின்னதோ பெரியதோ, you must rely on Him. அவரை நம்ப வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவையும் இயேசுவின் நாமத்தையும் அவர் நமக்காக செய்ய முடியும் என்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் நம்ப வேண்டும் என்பது கர்த்தருடைய அநாதி திட்டம். அதுதான் அவருடைய தீர்மானம். நம்ம ஆண்டவரை நம்புகிறதை காட்டிலும் மனிதர்களை அதிகமாக நம்புகிறோம். ஆண்டவரை நம்புகிறதை காட்டிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சில நேரங்களில் நமக்கு இருக்கிற ரிசோர்சஸை நம்புகிறோம். எலியாவுக்கு காகத்தை அனுப்புனது யாரு? இருக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். யாரு காகத்தை அனுப்புனது? ஆண்டவர் காகத்தை அனுப்புறாரு. காகத்தை அனுப்புன கர்த்தர் நல்ல அன்னைக்கே KFC சிக்கன் கொடுத்துருக்கிறாரு. அழகா பிரெட்டும் இறைச்சும். நான் இன்னைக்கு வரைக்கும் இப்படி தான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். KFCயாக இருக்கட்டும், மெக்டொனாலாக இருக்கட்டும், இவனுக்கு இந்த கான்செப்ட் கிடைச்சதே இந்த செகண்ட் கிங், இந்த ஃபர்ஸ்ட் கிங் செகண்ட் கிங்ல இருந்து அந்த கான்செப்டே கிடைச்சிருக்கும். எல்லாத்தையும் இன்வென்ட் பண்ணுறதுக்கு பைபிள் தானே ஆதாரம். ஹல்லேலூயா. பிரெட்டுக்கு நடுவில் சிக்கனை வச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்ததே யாரு? இருக்கிறீங்களா? யாரு கற்றுக் கொடுத்தது? இப்போ இவன் KFCங்கிறான், மெக்டிங்கிறான். ரெசிபி எல்லாம் ஆண்டவர் அந்த காலத்தில் போட்டு வச்சுட்டாரு. அதுவும் காகத்தை வச்சு. ஒரு இடத்துல பிரெட்டை தூக்கி இருக்குது, அது ஒரு இடத்துல இறைச்சியை தூக்கி இருக்குது. ரெண்டையும் நடுவில் வச்சு இந்தா எலியா KFC சிக்கன் சாப்பிடு. அவன் அத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே KFC சாப்பிட்டான். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு இவர் வேலையை பாருங்க. காகத்தை வரும், நல்லா சாப்பிடுவார், தண்ணியை போய் ஆற்றுல குடிப்பார், குடிச்சிட்டு படுத்து தூங்கிடுவார். பசிச்ச உடனே எழும்பி காகம் வருதான்னு பார்த்துட்டு இருப்பாரு. நீ காகத்தை பார்க்கக்கூடாது, காகத்தை அனுப்புன கர்த்தரை தான் பார்க்கணும். இதுக்காகத்தான் கர்த்தர் சில ப்ரெஷரைஸ்டு சிச்சுவேஷன்ல ஏன் அனுமதிக்கிறார் அப்படின்னா, நீ என்ன செய்ய போகிறாய்? இந்த ப்ரெஷரைஸ்டு சிச்சுவேஷன்ல உன் நம்பிக்கை எங்க இருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் இந்த செய்தி அன்னைக்கு காலையில் எடுக்கிறதுக்கு காரணமே, ராஜசேகர் அப்படின்னு ஒரு போதகர் இருந்தார் சென்னையில். 95வது வருடம். அந்த காலத்துலையும் சென்னையில் இப்படி தான் வெள்ளம் வந்திருக்குது. 95வது வருடத்தில் வெள்ளம் வந்து அவருடைய வீடு எல்லாம் போயிடுச்சான். அவர் அழுகையோடு சொல்கிறாரு, ஒன்றுமே இல்லை, என் கையில் எதுவுமே இல்லை, என் மனைவி கட்டின புடவையோட எல்லாத்தையும் என் பொருள் எல்லாம் போயிடுச்சு. நாங்கள் 2 பேரும் அப்படியே வந்தோம். மனுஷனுக்கு பின்னாட்களில் சுகர் காரணமாக டயபெட்டிக் பேஷண்ட் ஆகி 2 கண்ணும் போயிடுச்சு. எத்தனை பேருக்கு தெரியுமா எனக்கு தெரியல. ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ஊழியக்காரர். டயாலிசிஸ் பண்ணி கொண்டிருந்தார். டெல்லி பட்டணத்துக்கு கூட ஒரு முறை வந்திருந்தார். ரொம்ப அருமையான ஒரு ஊழியக்காரர். அவருடைய பாடல்கள்லாம் ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்கும். அவருடைய சரித்திரத்தை நான் கேட்டுட்டு வந்தேன். அந்த ஒரு சர்ச்சில் அவரை பிரசங்கிக்க கூட்டு போகிறாங்க. 2 கண்ணும் தெரியாது.
அவரை கூட்டு போகிறாங்க. அந்த வீடியோவை நான் பார்த்தேன், என் உள்ளமே உடஞ்சுது. அதை போய் மேலே அவரை ஏற்றி விடுறாங்க. தடுமாறி வந்து கையில் மைக்கை கொடுத்த உடனே இந்த பாட்டை பாடுறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த பாடலை கேட்க எவ்வளோ ஆச்சரியமா இருந்தது தெரியுமா? நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் தாங்கி கொள்ளுங்க. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் நடந்து பார்த்து நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்து கடக்க முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க, கொள்ளுங்க. என் ஆழ்பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் ஆழ்பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்றும் முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்றும் முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. ஓ நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. இந்த பாட்டை ஒரு தடவை யூடியூப்ல டவுன்லோட் பண்ணி நீங்க பார்த்து கேளுங்க. அதில் அவர் சொல்றாரு பாருங்க, என் ஆள் பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. பணபலத்தால் படைக்கலான்னு பார்த்தேன், அதுவும் முடியல. இப்ப நிறைய பேர் அப்படிதான் இருக்கான். பணம் இருந்தா எல்லாத்தையும் படைச்சிடலாம், பணம் இருந்தா எல்லாத்தையும் படைக்கலாம், போன ஜீவனை வாங்க முடியாதுயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒருத்தர் வந்து அன்னைக்கு அமெரிக்காவில் ஒருத்தர், ஒரு அந்த பேர் மறந்துட்டேன், ஒரு கிட்னி போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன, நான் கிட்னி காசு கொடுத்து வாங்கிட்டாரு. 5 கிட்னி மாட்டினாலும் ஃபிட் ஆக மாட்டேங்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பணம் இருந்தா என்ன ஐயா, கிட்னி சட்னியானது தான். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம், அதை ஒண்ணும் பண்ண முடியாது, அவ்வளவுதான், போச்சுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து சொல்றது பாருங்க, என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்த சிலர்லாம், நான் பேசிடுறேன், நான் பேசி பார்க்குறேங்க, நான் பேசுறேன், என்னமா பேசுறோம். சிலர்லாம் கத்தி பேசி பார்க்குறோம், வர்ணனையா பேசி பார்க்குறோம். என்ன படிப்பு படிச்சிருந்தாலும் உன் சொல் பலம், அதுல அபிஷேகம் இல்லைன்னா, கர்த்தருடைய மகிமை வெளிப்படலைன்னா, அது வெறும் பாத்திரத்தை போட்டு அடிச்சா எப்படி டக்கடா படன்னு சத்தம் கேட்குமோ அப்படித்தான். உன் முன்னாடி நிக்கிறவங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்க எவ்வளவு வேணாலும் படிச்சிருக்கலாம், உங்க முன்னாடி நிக்கிறவங்க படிப்பறிவு இல்லாதவங்க, அவங்களுக்கு அந்த படிப்பறிவான வார்த்தை கூட தேவையில்லைங்க. ஒருவேளை அவங்கள பார்க்கும்போது என்னமோ, நீங்க யோசிச்சு பாருங்க, படிப்பறியாத மக்கள் மத்தியில் நீங்க நின்று சட்டம் பேசி பாருங்க, அவங்க நினைப்பாங்க பைத்தியக்காரி, எதையோ கத்துறா பாவம். சரி, உங்களை விட படிச்சவங்கள்ட்ட நீங்க பேசி பாருங்க, அவங்க சொல்லுவாங்க, ஐயா சின்ன பிள்ளை, இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. சரி, உங்களுக்கு சமமா இருக்கிறவங்கள்ட்ட பேசி பாருங்க, எல்லாம் கத்துக்கிட்டு பெருமையா பெருசா பேசிக்கிட்டு இருக்கிறான், பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறான். சொல் பலத்தால சாதிக்க முடியாது.
அடுத்து அழகா எழுதியிருக்கிற, என் வாய் பலத்தால வாழ பார்த்தேன், அதுவும் முடியாது ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுயபலத்தால ஓடி பார்த்தேன், மனபலத்தால ஓடி பார்த்தேன், தோள் பலத்தால கால் பலத்தால ஒண்ணும் முடியல. ஃபைனலா ஒரே வார்த்தை சேர்ந்து சொல்லலாமா? கமான், ஹalleluya. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. பாடுங்க. தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. என்ன சத்தமா? நடக்க முடியல, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு எதை நம்பி ஒரு காரியத்தை செய்ய முன்னாடி போகாதீங்க. இயேசுவை நம்பி அவரை முன்னால வச்சு பாருங்க. அதுல கவலையா கூட இருக்கலாம், போராட்டமா கூட இருக்கலாம், தோல்வி இருக்கிறது போல கூட காணப்படலாம். அதெல்லாம் மாயை. கடைசியில் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், ஜெயக்கொடி ஏற்றுகிறவர் நம்முடைய ஆவியானவராக, நம்முடைய சர்வ வல்லமுள்ள தேவனாகத்தான் இருப்பார். நல்ல கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் இப்படியெல்லாம் என்னுடைய சுய பலத்தில் செய்ய நினைத்ததை எனக்கு மன்னியும் ஆண்டவரே. என்னுடைய புத்தியை ஞானத்தை பயன்படுத்தி, சிலர்லாம் இன்னைக்கு அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம், நான் இப்படி செஞ்சிடலாம் அப்படி செஞ்சிடலாம். ஒரு ஆண் தவளை பெண் தவளை கிட்ட ரொம்ப ப்ரூட் அவுட்டு இருந்துச்சு. ஆண் தவளை அது பொதுவாக உலகம் நடக்குதுன்னு, இந்த லவ்வர்ஸுங்க வேணா பாருங்க, இந்த லவ் பண்ணுற இடத்துல பொண்ணுங்கள்ட்ட ஒரே ப்ரூடாக அவன் வாய் திறக்கிறதெல்லாம் பொய்யா தான் இருக்கும். நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும், நான் வந்து எமயமலே பிடிங்கி 4 நாள் மடியில் வச்சுட்டு தான் பொண்ணு அங்கே விட்டு வந்தேன் அப்படிமா. அதுவும் உட்காந்து இவன் மேலே இருக்கிறது பாசத்தில் பைத்தியம் போல், அப்படியா என்ன கூட்டு போயிருக்க கூடாதா அப்படின்னா நீ அது மட்டும் வரக்கூடாதுன்னுருவான். ஆண் தவளை பெண் தவளை கிட்ட பயங்கரமாக ப்ரூட் அவுட்டு, இங்கேருந்து ஜம்ப் பண்ணி அங்கேருந்து ஜம்ப் பண்ணி இங்கே பாரு நான் எவ்வளோ லாங்காக ஜம்ப் பண்ணுவேன்லாம் காமிச்சிட்டு இருந்துச்சு. இதை மேலே ஒரு காக்கா பார்த்துட்டு இருந்து, நீ ரொம்ப தாண்டா துள்ளுறேன்னு ஒரே கவிட்டு போயிடுச்சு. அது தூக்கிட்டு போன உடனே கீழே இருக்கிற காக்கா, கீழே இருக்கிற தவளை பெண் தவளை பாட்டு பாடிச்சான். டிங் 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 பெத்தாவே கொஞ்ச நேரம் துள்ளுனியே, இப்ப காணாம போயிட்டியே. மதுரைக்காரங்க மாதிரி பாடுறேன்னா ஹல்லேலூயா. ஆள் பலத்தையும் அல்லது மனுஷ பலத்தையும் அறிவு திறமையும் நினைச்சு அந்த பலத்துல நின்று நான் இதை சாதிச்சிருவேன்னு சொன்னா நம்ம தூக்கிட்டு போறது காக்கா ரெடியா இருக்கு. அது வேற யாரும் இல்லை, அந்த காக்காக்கு வேற தான் பிசாசு. இயேசுவை மட்டும் நம்பி நான் உண்மையே நம்பி இருப்பேன்ப்பா ஆண்டவரே, இந்த பிரச்சனை மத்தியில், இந்த போராட்டத்தின் மத்தியில் நான் உண்மையில நம்பிக்கை வச்சு நான் அப்படியே இருப்பேன்ப்பா அப்படின்னு நீங்க தாழ்மை உள்ளவனா இருந்தா கர்த்தர் சொல்லுகிறார், தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு பலன் கொடுக்கிறார். அந்த நேரத்தில் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். மூணாவது, he wants to destroy all our enemies. எல்லா நம்ம போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் நமக்கு முன்னால் இருக்கிற தடைகளையும் அவர் உடைக்க முடியும் என்பதை நமக்கு நிரூபித்து காண்பிப்பதற்காகவே நமக்கு சில நேரம் அனுமதிக்கிறார். எனக்கு நேரம் கடந்து போய்விட்டது, நான் சுருக்கமாய் சொல்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் இதை அனுமதிக்கிறார் என்றால் you must know my God is able, my God can do everything, is anything too hard for my God அப்படிங்கறத நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அனுமதிக்கிறார். பார், இது இப்படி இருக்கும், ஆனா என்னால செய்ய முடியாத ஒரு அதிசயமான காரியம் உண்டோ, அறைகூவல் விடுப்பார் ஆண்டவர். பிரச்சனை வந்தபோது பிரச்சனையில நீங்க வேற எப்படி சமாளிக்கலாம்னு யாரையோ நம்பிக்கிட்டு இருக்கிறதுனால தான் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாம இருக்கிறீங்க. அந்த பிரச்சனையை கரத்துல ஒப்பு கொடுத்து அவர் பாட்டு பாடினார் இல்லைங்களா, அது மாதிரி அப்பா நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. ஏசப்பா தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. என கரத்துல ஏந்தி கொள்ளுங்கப்பா.
the day you say என்ன கரத்துல ஏந்தி கொள்ளுங்க, கர்த்தர் சொல்லுவார், இனி நீ அல்ல நானே உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், மரண பர்யந்தம் நான் உனக்கு முன்பதாக சென்று கோணலானவைகளை சபையாக்குவேன், அந்த ரங்கத்தில் இருக்கிற எல்லா பொக்கிஷங்களை எடுத்து நான் உனக்கு கொடுப்பேன், நான் உன்னை கரம் பிடித்து நடத்துவேன், உன்னை என் சட்டைகளின் நிழலிலே வைத்து உன்னை பாதுகாத்துக் கொள்ளுவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் அப்பொழுது சொல்லுவார். அருமையான சகோதரனே, சகோதரியே, திரும்பவும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நடக்க முடியல டாடி, சேர்ந்து நடக்க முடியல, ஆமா ஆமாப்பா, நடக்க முடியல, என்னால முடியாதுப்பா, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க, நடக்க கொள்ளுங்க, கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க. ஃபைனலி ஆண்டவர் அந்த பாதையை அனுமதிக்கிறதுக்கு he wants to build confidence in you. உங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடன்ஸை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். மகனே, மகளே, நீ தைரியமா திட்டம் மனதாயிரு. இயேசு சொல்றாரு பாருங்கள், திட்டம் மனதாயிரு, நான் உலகத்தை ஜெயித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த உலகத்துல எத்தனையோ மனிதர்கள், இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் ஏராளம் சொல்லுகிறார்கள், மகான்கள், மகாத்மாக்கள், கிரேட்டஸ்ட் எல்லாம் இந்த உலகத்தில் பிறந்தார்கள். ஒருவர் கூட நின்று சொல்ல முடியவில்லை, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. நான் உலகத்தை ஜெயித்து விடுவேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் பாதியில செத்து போனார்கள். ஆனால் ஒருவர் மாத்திரம் 33.5 வயது நிரம்பினவராக கல்வாரி சிலுவையிலே தொங்கும் போது எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இந்த உலகத்தை ஜெயித்து மறுபடியும் உயிரோடு எழும்பி வந்தார். ஹalleluya! நம்முடைய ராஜா அவர்தான், யூத ராஜா, சிங்கம். அவர் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன், உன்னையும் உலகத்தை ஜெயிக்கிறவனாய் மாற்றுவேன். தோற்று போனவனாய் மரித்து போக மாட்டாய், தோற்று போனவனாய் மரித்து போக மாட்டாய். மகளே, நீ ஜெயம் எடுப்பாய், நீ ஜெயிக்க பிறந்தவள். have confidence in Jesus. இயேசு மேல அந்த நம்பிக்கை வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அத நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 11 இருந்து 15 வரைக்கும் அப்புறமா வாசித்து பாருங்கள். ஆபிரகாம் தன் மனைவியை அழகுள்ளவள் என்று கண்டு பயந்து இருந்தான். அதே ஆபிரகாம் 14ஆம் அதிகாரத்தில் அவனுடைய நெஃப்யூ கடத்திட்டு போன பார்த்து, வாடா நான் வர்றேன்டா அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட்டை கர்த்தர் பில்ட் பண்ணி காமிக்கிறாரு. போராட்டங்களையும் தோல்விகளையும் பிரச்சனைகளையும் பார்க்கும்போது தான் கான்ஃபிடென்ட் பில்ட் அப் ஆகும். இந்த ரெஸ்கியூ மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சு நல்லா போயிட்டு இருந்துச்சு. சில நேரங்களில் நம்ம சில தவறான முடிவுகளையும் எடுத்துடுறோம். ஒரு ஸ்தாபனம் டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டிஆர்ஐ அப்படின்னு ஒரு ஸ்தாபனம் எடுத்தாங்க. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, எனக்கு நல்லா தான் இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாம் அழகா போய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் உள்ளுக்கே ஒரு கிருமி மாதிரி உட்காந்து 4 பேரை உருவாக்கி அவங்களை எதிராக்கி ஒரு நாள் திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போறாங்க. அதில் 4 ஸ்டாஃபும் போயிட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க. அப்படியே திணறடிச்சு போய் அன்னைக்கு நான் நின்றுட்டு இருந்தேன். அந்த இரவு என் வாழ்க்கையில ஒரு பெரிய ப்ரெஷரைஸ்டா மினிஸ்ட்ரியில் ரொம்ப நாளைக்கு பிறகு நான் சந்தித்த இரவு. அந்த இரவு அவன் போனான் அப்படிங்கிறதுனால இல்ல, நெக்ஸ்ட் ஆல் ஆஃப் சடன் எல்லாம் கையை விட்டு போனதுன்னு நெக்ஸ்ட் டே நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கும் போது எனக்கு செஸ்ட் பெயின் வந்துருச்சு. நான் யார்கிட்டையும் சொல்ல, நான் ரோஹிணியில வீட்டில் படுத்திருக்கிறேன். பிங்கி மர்சி 2 பேரும் அவங்க ஸ்கூல்ல இருந்து ஒரு டூருக்காக யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு போயிட்டாங்க. யாரும் கிடையாது வீட்டில், நான் இருந்தேன். அன்னைக்கு நைட்டு அவங்கள பிக்கப் பண்ண போகணும். மகேஷ் அண்ட் இன்னொரு தம்பி, அது யாருன்னு எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, 2 பேரும் வீட்டில் இருந்தானுங்க. நைட்டு ஒரு 12:30க்கு என்னுடைய நெஞ்சு வேகமாக துடிக்குது. நான் தூங்கிட்டு தான் இருந்தேன், திடீர்னு முழிச்சு. அப்போ இரவு தூக்கத்தில் கூட அந்த ப்ரெஷர் நம்ம அழுத்துதுங்கிறத அன்னைக்கு தெரிந்து கொண்டேன். திடீர்னு எழும்புனா எனக்கு என்னமோ பண்ணிச்சது, வேர்த்துச்சு. ஜெய்ப்பூர் கோல்டன் ஹாஸ்பிட்டலில் போய் நைட்டு 1 மணிக்கு அங்கே போனால் அவன் சொல்கிறான், இசிஜி பயங்கரமாக வேரியேஷனாக இருக்குது, இம்மிடியேட்டாக அட்மிட் ஆகுங்க அப்படின்ட்டு. ஆவியானவர் என்கிட்ட அந்த பெட்டில் படுத்திருக்கும் போது, மகேஷ் மருந்து வாங்க போயிருக்கிறான், என்கிட்ட கேட்டார், இவ்வளவு தான் உன்னுடைய ஸ்ட்ரென்த்தான்னு கேட்டார். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் நாளைக்கு என்ன பண்ணுவேன், ஒத்த காசு கையில் இல்லாமல் இருக்கிறேன்னு அப்படின்ட்டு. நான் ஆண்டவர் சொன்னார், அப்போ என் கை குறுகி போனதா நீ நினைக்கிறியா? உன்னை அழைச்சது எலியா சம்பவத்தை சொன்ன பாருங்க, காகம்தான் கொண்டு வரேன்னு நினைச்சியா?
காகத்தை அனுப்புனவரை நீ பார்க்க மறந்துட்ட பத்தியா? அந்த நேரத்தில் ஆண்டவர் உள்ள இருந்து பேச ஆரம்பிச்சாரு. அந்த பெட்ல நான் படுத்துட்டு என்ன அறியாம தேம்பி தேம்பி அழுதேன். எதுக்கு தெரியுமா? எனக்கு செஸ்ட் பெயின் அப்படின்னு அழல. ஆண்டவரே, இவ்வளோ பெரிய மகிமையான தேவனை எத்தனை தடவை ருசி பார்த்தேன்னா, இந்த ஒரு மேட்டர்ல நான் இவன் மேல நம்பிக்கை வச்சுட்டேன். ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே உங்க மேல நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா, என்ன நீங்க கைவிட மாட்டீங்க, இதிலும் மேலானவைகளை நீங்க பார்க்க வைப்பீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸ் வந்துச்சுது. எனக்கு டாய்லெட் போனோம், இதை கழட்டி விடு அப்படின்னேன். அந்த அம்மா கழட்டி விட்டுச்சு. அதோட வெளியில் வந்து இதை பிடிங்கி போட்டு நானே கொஞ்சம் நேரம் பிடிக்கிட்டு காரில் ஏறி உட்காந்து போடா ஏர்போர்ட்டுக்கு போடா அப்படின்ட்டேன். சந்தீப் கூட இருந்தான் அந்த நேரத்தில். அவங்க 2 பேரும் முன்னாடி உட்காந்து, நான் பின்னாடி படுத்து கையை கொஞ்சம் நேரம் அமைக்க பிடிச்சிக்கிட்டு அது சரியாயிடுச்சு. இதில் போயிட்டேன். அதான் நின்றுமே. ஜெய்ப்பூர் கோல்டன் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டை காணணும்னு தலை போட்டு தேடி இருப்பானுங்க. அவன் நினச்சிருப்பான் ஒருத்தன் கிடச்சான்டா அமுக்கு, ஒரு 4 லட்ச ரூபா பில்லை போடலான்ட்டு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஹார்ட் நல்லா தான் துடிச்சிட்டு இருக்கு. 3 மாதத்துக்கு ஒரு தடவை எப்போ செக் பண்ணாலும் டாக்டர் சொல்ல, நல்லா இருக்கிறையா நீ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையை இழக்கிற நேரத்தில் கர்த்தர் பேசினா அதுக்கு ஒப்பு கொடுத்து கண்ணீரோட அன்னைக்கு நான் ஜெபிச்சேன். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் சர்ப்ளஸாக தான் வச்சிருக்கிறாரே ஒழிய ஒரு கடுகளவு கூட குறைஞ்சு போக கர்த்தர் வைக்கவே இல்லை. அப்பப்போ ஆட்கள் அனுப்புறாரு. போன வாரம் கூட சிஸ்டர் சுபா ஃபோன் பண்ணாங்க. ஒரு பொலிட்டிக்கலி சில பீப்புளெலாம் வந்து இதெல்லாம் நாங்கள் வாங்கி தர்றோம், என்ன வேணுமா இருந்தாலும் எங்கள்கிட்ட கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அவங்க கொடுத்தா என்ன, கொடுக்காட்டினா என்ன. அன்னைக்கு அவங்க போன அடுத்த அந்த ஒரு 2 வீக்ஸ்லயே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சாரிகா பிரதர் மோகன் ஜார்ஜுடைய மூத்த மகா அவ என்னிடத்துல இருந்து சொன்னேன், பாஸ்டர் எங்கள் ஸ்கூல்ல இருந்து சில பேரண்ட்ஸ் விசிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ப்ரொவிஷன் ஸ்டில் இட்ஸ் கம்மிங். அனுப்பி கொடுத்து கர்த்தர் ஒரு காகத்தை சாகடிச்சா காகத்தை உருவாக்குகிற கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. நல்ல கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பாருங்க, ஒரு காகம், அந்த காகம் ரொம்ப நாள் ஜீவனோடு இருக்காது, மரித்து போயிடும் ஒரு நாள். அது பறக்கும் போதே செத்து போயிடும் ஐயா. ஆனா காகத்தை உருவாக்கினவர் சதா காலத்திலும் சதா காலத்திலும் நித்திய நித்தியமாய் நித்திய நித்தியமாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். இப்ப நம்ம சொல்லணும், என் நம்பிக்கையெல்லாம், என் ஆசையெல்லாம், ஒரு பாட்டு உண்டுல, ஆசையெல்லாம், ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு மட்டும் தான் ஆசையா இருக்கணும். So the glory will be revealed towards the end. ஆரம்பத்திலேயே வந்துடணும்னு நினைக்காதீங்க. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. ப்ரெஷர்ல போகட்டும், பாப்கார்ன் போற மாதிரி ப்ரெஷர்ல போகட்டும். Let it burst, no problem. The moment it burst, the aroma will come out. Hallelujah. உடைக்கப்படும் போது கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். ஒப்புக்கொள்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமை செலுத்துங்கள் பார்க்கலாம். எழும்பி நில்லுங்கள், எழும்பி நின்று கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். சொல்லுங்கள், ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி அபிஷேகத்தில் நிரம்பி ஒரு தடவை தகப்பனே உம்மையே நம்புவோம். இந்த மார்ச் மாதம் முழுவதுக்கும் நாங்கள் உம்மையே நம்புவோம். இந்த மார்ச் மாதத்தில் எல்லா நாட்களிலும் எங்க நம்பிக்கை உங்க மேலேயே இருக்கும். நாங்கள் மனுஷ மேல நம்பிக்கை வைக்க மாட்டோம்.